Hello viewers, welcome to Super Prime. 8th sum பார்க்கலாம். If triangle ABC is similar to triangle DEF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு triangle வந்து similar triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன triangle? ABC அப்படின்ற triangle. ஸோ நான் இது A, இது B, இது C அப்படின்னு ஆன்டி கிளாக்வைஸில் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி DEF சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுவும் இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு D இருக்குது. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆன்டி கிளாக்வைஸ் நேம் கொடுத்துக்கோங்க. DEF. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சச் தட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஇஎஃப் உடைய ஏரியா வந்து 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிசி வந்து 2.1 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் பிசி 2.1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ இஎஃப் உடைய லென்த் என்ன அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க, அதோடைய ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த சைடு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரஸ்பாண்டிங் சைடு தான் கேட்டிருக்காங்க, அதை நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி similar to triangle DEF. அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த சைட் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி எழுதுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்தால் இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுப்போம். ஸோ ஏபி பை டிஇ. அதுக்கப்புறமா செகண்டு ரெண்டு எடுத்தால் இங்கேயும் செகண்டு ரெண்டு தான் எடுப்போம். பிசி பை இஎஃப். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்தோன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் எடுப்போம் டிஎஃப். நமக்கு இந்த சம்மில் வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஸோ பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளுடைய ஏரியாவுடைய ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைட்ஸை வந்து ஸ்கொயர்ஸ் பண்ணி ரேஷியோவில் எழுதுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இங்கெல்லாம் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகே, பேஜ் நம்பர் 164ல் நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 4th ரிசல்ட் பாருங்கள். The ratio of the area of two similar triangles. So ratio of area of two similar triangles are equal to ratio of squares of their corresponding sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இப்போ சொன்னேன். சரி, இப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 போட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் டிஇஎஃப் உடைய ஏரியா வந்து 16 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிசி அப்படின்ற சைடு வந்து கொடுத்துருக்காங்க. பிசி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்புறம் இஎஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தான் நமக்கு தெரியும். அப்போ இது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. அப்போ பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரி, 9/16 ஈக்குவல் டு பிசி நமக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்கொயர் போடணும், டிவைடட் பை இங்கே இஎஃப் வந்து நமக்கு தெரியாது, அதனால இஎஃப் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்குது, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர். அதனால என்ன பண்ணலான்னா, ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி இந்த இஎஃப் உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் on both sides. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் 9/16. இங்கேயும் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் 2.1 ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர். இப்போ 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு 3 கிடைக்கும். 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 4 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர், ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 2.1 பை இஎஃப் அப்படின்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் போய்டும், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் போய்டும். இப்படி கிடைக்கும். நமக்கு என்ன வேணும், இஎஃப் தான் வேணும். ஸோ இஎஃப் வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ இஎஃப் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 2.1 அப்படியே இருக்கும். ஸோ இந்த சைடில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரப்போகிறோம். அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், நமக்கு இன்ட்டு போட்டுட்டு 4/3 அப்படின்னு போட்டுக்கோங்க.
இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இது வந்து கண்டிப்பாக 3 டேபிளில் நமக்கு 21 வரும் இல்லையா? ஸோ இது 1 டைம், இது வந்து நமக்கு 7 டைம்ஸ் வந்து 21 வரும். பட் இங்கே என்ன இருக்குது, 0.1ன்னு இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி நமக்கு டாட் வைக்கணும் இல்லையா? அப்போ 0.7 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 7 4s are 28 கிடைக்கும். ஆனால் நம்ம ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல டாட் வச்சுக்கணும். அப்போ இஎஃப் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2.8ன்னு கிடைக்குது. நமக்கு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.